பதிவிரதா ஐயே ராஜ 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 ராஜகாளி அம்மா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மா கோயில தான் இருக்கிறியா எல்லாம் பாக்குறேன் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடையாதுமா வாங்க யா இங்க ஏன்டா நேரத்தை திரும்பிட்டு ஓக்கடி அம்மா போனால் போகட்டும் வாய பாருங்க 2 பல்லு கொட்டிட்டு போனால் போகட்டும் மாற்றுமே தாங்கிய பெரியோர்களும் ருக்மா சபா சபா வேதம் என்று சொல்லப்படார் என்ற 4 வருடத்தாரும் சபா சபா என்று 4 வேதத்தாரும் உண்மைதான் எனது அருமை தாய்மார்களும் சகோதரிமார்களும் இப்படி கடலில் ஒரு மலையை போல் காட்சியளிக்கிறார்கள் என்ன காரணம் ஏது விஷயம் எனக்கு தெரியாதா தெரியாதுடா கூத்து பாக்குறாங்க யாருக்கு ஆயாளுக்கு பேர் இல்ல மகமாயி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ராஜராஜ ராஜேஸ்வரி அம்மனுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு பெரியோர்களால் இந்நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். உண்மைதான். ஆமா. நமக்காக நன்கொடை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுமே நம்மளுடைய ஆயாவும் ஆமா ஆண் போன பக்கம் அரசு பெற்று 8 ஆண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தையும் பெற்று செல்வங்களை பெற்று அம்மனுடைய ராஜராஜேஸ்வரி ஆலயம் எப்பாடு அதாவது ஆண்டு காலம் உயர்ந்தோங்கி வளர்கிறது. ஓங்கி வளர்கிறதோ அவருடைய குடும்பமாகப்பட்டது உயர்ந்தோங்கி வளர அம்மாளை பிரார்த்திக்கின்றேன். ராமோஜயம். அவளை நினைக்காத, அடிக்கடி வரா என்னமோ தெரியல, என்னமோ அடிக்கடி வந்துட்டு போறா. அம்மா அப்படியாக இருந்துட்டாலும் நான் யார்? நீங்க யாரு? என்னுடைய பெயர் என்ன? யாரு விட்டு பாப்பா? பள்ளிக்கூடம் போனியா? எத்தனாவது படிச்ச? நான் எம்பிஎல். போய் நீயே அல்லடா எம்பிஎல் அப்படி சொல்லு. கண்ணம்மா, அரங்கேற்றம் செய்துள்ள நாடகத்தின் பெயர் என்ன தெரியுமா? ஏண்டி அது தெரியாம தான் கோமாளி வேச வீடியோ போட்டு ஆடிட்டு இருக்கறனா? இப்படி அப்படி இல்லம்மா, வாய் இப்படி சொல்லு. சங்கிலி பொங்கல் கதவை தர நேராவது நேரத்தை தின்னுட்டு வெடிச்சு போச்சுடா. 13ஆம் நாள் சண்டை மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய 13ஆம் நாள் சண்டை அபிமன்யு கொன்ற மாலை இல்லை என்றால் சைந்தவன் வதை. இந்த நாடகம் யாரு ஆகட்டும். அம்மா யாரு? அம்மா ஜாதி மல்லிகை சூடி தெய்வத்தை நாளை பாதகி வாய்ப்படி. ஏன்டா தாயம்மா போய் விழுவுற? நான் வேணுமனே வாடி விழுந்தேன். அப்படி வெள்ளத்தோல கண்டா பச பசனுக்குமா உனக்கு வெக்கமா உனக்கு? கண்ணம்மா, என்னம்மா? என்னுடைய பெயர் ஜாதி மல்லிகை சூடி சந்தனம். நானும் பூசி ஆயிரம் ஆயிரம் மின்னலிலே ஒரு ஜோதி மின்னலை போல மச்ச வெளியழகி. நான் உச்சமே இல்லாத ரூபி. நிஜமாலுமா? ஆமாடி. சரிம்மா. என்னுடைய பெயர் கமல சுந்தரி என்று தெரிவிக்கலாம். கமல சுந்தரி. ஆமா. அம்மா இருந்துட்டாலும் உங்களை பெற்றெடுத்து உங்கள் மாதா பிதா யாரு சொல்லட்டுமா?
என்னுடைய தாய் தந்தை யாத்திரை யாருமா? சங்கு துவாரகை ஜெகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய தந்தையார் பெயர் ஸ்ரீமந்த நாராயண கண்ணன். கண்ணனுக்கும் என்னுடைய தாயார் ஆதிலட்சுமி தேவி. ஒன்னாலேதான் காலைல ஊரை விட்டு ஓட போறேன். பேத்தியா சிரிச்சே மாட்டி விட்டுருவாங்க. ஆமா, அப்படி அவருக்கு உங்களுடைய தாயார்? என்னுடைய தாயாரோ ஆதிலட்சுமி தேவி. லட்சுமி 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 தாயாருக்கும் ஒரே ஒரு மக்களாக பெண்ணாக பிறந்து எனக்கு மாலையிட்ட கணவர் யார் தெரியுமா? ஆனை குத்தியமா நகரத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய அத்தை. என்னுடைய அத்தை மகன் வீரவாள் அபிமன்னனே மனம் முடித்தேன். அப்படியா? ஆமா, வீர அபிமன்யுவை திருமணம் செய்து நீங்க ஏமா மூஞ்சி ஏமா சோந்தாப்படி வச்சு நீங்க இப்ப எங்கம்மா இருக்கிற? எனக்கு நடந்த துன்பத்தை நினைத்து பார்த்தால் அந்த அனல்பட்ட மெழுகுவர்த்தி எவ்வாறு உருகுமோ அது போல என்னுடைய மனமாகப்பட்டது உருகுதடி அம்மா. ஐயோ, இந்த மாலையிட்டே என்னை இந்த நாள் முதல
யாருக்கு என்னடே பாவம் செய்தேன் கண்ணம்மா. மாலையிட்ட நாள் முதலா நான் மன்னவர் சுகம் கண்டதில்லை. நான் தாலி திரித்த நாள் முதலா தையலார் சுகம் கண்டதில்லையடி அம்மா. அழுவாத அழுவாதமா, எனக்கு கண்ணில தண்ணி வருதுமா, அழுவாதமா. நான் இருக்கிறேன்மா, நீ இருக்கிறியா? நான் இருக்கிறேன்மா, எதுக்கு? நான் இருக்கிறேமா, நீ அழுவாத. பாரு என்ன விசனத்துல நான் இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு பாருங்களேன் இருக்கிறாளுங்க. அறியாத புத்தியால் தெரியாமல் தவறு செய்த காரணத்தினால் என்னுடைய கணவர் கல்லர் சிறையிலே வைத்து விட்டார். அப்படியா? உண்மைதான். கல்லர் சிறையில் வைத்து என்னுடன் 13 ஆண்டு காலம் ஆகிறது. ஓஹோ, ஆமா. இருந்தாலும் இதெல்லாம் என்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்த கதை. ஆமா, ஏதோ ஒரு காரணமாக மன்னவர் அழைத்திருக்கிறார். ஆமா, ஆகட்டும். பார்ப்பதாக இருந்துட்டாலும் தள்ளி இருக்கிறார். ஆகட்டும், அழைத்து முடியாதம்மா. வெல்கம் டு ஓவர்சீஸ் பேங்க். தண்ணியில் நஞ்ச பெருக்கானாட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்கடா அப்படி ஏறிட்டு வர? செல்ல வேறு பையன். ஏமா ஒரு பெண்கள் இடத்துல என்னடி அப்படி தொண்டை தொடங்குற? அம்மா, இது சேராக வந்திருக்கும் மாபெரும் தெய்வீக சபை. தெய்வீக சபை இன்னும் அரண்மனை காடுஸ்தலம் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. தாய் திருநாடு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி ராஜேஸ்வரி அம்மன் பௌர்ணமி நாளை முன்னிட்டு உண்மைதான். இன்னும் நமது ஆயாவாக விளங்கக்கூடிய அவர் பெயர் சொல்ல கூட நமக்கு தகுதி கிடையாது. சத்தியமா இல்ல. ஆமா ஆமா, அப்படிப்பட்டவர் நமக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். உண்மைதான். நாடகம் என்றால் எப்படி? எப்பேற்பட்ட நாடகம்? திருநங்கைகள் மட்டுமே. ஆமா, ஆண் வேடம் பெண் வேடம் அனைத்திலும் கலை சிறந்து விளங்குறாங்க. உண்மைதான். அப்படி என்று திருநங்கைகளின் மேம்பாட்டை திறமையை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஆயவாகப்பட்டவர் இன்னைக்கு நாடகம் வைத்திருக்கிறாங்க. உண்மைதான். இன்று வைத்துள்ள நாடகம் அபிமன்யு கொன்ற மாலை அல்ல என்றால்
சைந்தவன் வதை நாடகத்தில் நீங்க யாரு? உடனே நீங்க யாரு? என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? பேர் என்ன? என்னுடைய பெயரோ உத்தரகுமாரத்தி. ஆகட்டும் அம்மா. உங்களை பெற்றெடுத்து உங்க மாதா பிதா யாரு? என் தாய் தந்தை. யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்கள்? என் தந்தையாரோ ராஜன். எப்படி? விளையாட வந்தன். ஆமா. என்னுடைய தாயாரோ சுதர்சனா தேவி. சுதர்சனை அம்மையார். ஆமா. இருவருக்கும் மகளாக நாங்கள் இரண்டு பேர் பிறந்து வளர்ந்து என் அண்ணன் உத்திரகுமாரன், நான் உத்தரகுமாரத்தி. அப்படி பிறந்திருந்தாலும் பிறந்து வளர்ந்து வாலிபவங்க யான பிறகு உங்களுக்கு காலகாலத்துல ஆயிடுச்சா கண்ணாலம் உங்களுக்கு கலவையார். அதுவே அம்மா ஆனுகுந்தி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய பெயரோ என்ன தெரியுமா? வீரவால் அபிமன்னன். வீர அபிமன்யு. ஆமா. அப்படி திருமணம் செய்து வீர அபிமன்னனை திருமணம் செய்து உங்களுக்கு ஏதோ குழந்தை குஞ்சு. அடியே நான் இப்பொழுது 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். சொண்டாளி 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 6 மாசம் வச்சுக்கிட்டாடி இந்த ஆட்ட போடுற. ஏன் என்னாச்சு? கலைஞ்சு போயிட போகுதுடி. என்ன கலையுது? ஆனா சிறிது காலம் ஏமா உங்களுக்கு ஏதோ ஒரு காரணமாக மன்னவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவரை கண்டு பார்ப்பதாக இருந்தால் இன்னும் என் தாதி செங்குவல தாதி அரண்மனை வைக்கிறார். அவளை மறைத்துவா.
அதாவது எனது அண்ணனும் உனது தந்தையும் வடநாட்டுக்கு ரிசமெண்ட் அளிக்கிறார்களா? அவர்கிட்ட சண்டைக்கு போயிட்டார். உன்னுடைய பெரியப்பா தர்மனுடைய பாசனை காவலுக்கு அழைச்சிருந்தார். மனைவி சொல்லிட்டு போயிட்டாப்பா. அம்மா 18 நாள் பாரத போர் யுத்தம். அந்த பாரத போர் யுத்தத்துல எனக்கு ஒரு நாள் சண்டை கிடைக்காதா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதே போலவே இன்னைக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கலாம். உன் மனைவி சொல்லிட்டு பாப்பா. என்ன வார்த்தை ஏது வார்த்தை நல்லா போய் தொலைக்க வேண்டாம். என்ன பற்றி பேசுகிறாய்? நானும் கொண்டிருப்பாங்க பஞ்சி மாதிரி பேசுவோம். தேவி இதோ உங்களை எதற்காக அழைத்தேன்? 18 நாள் பாரத போர் யுத்தம். அந்த பாரத போர் யுத்தத்திற்கு இதோ நான் என் பேரான பெரிய தந்தை தர்மருக்கு பாசர காவலுக்கு போகிறேன். நீங்க பார்த்து பதனமாக இருங்க. 8 நாள் முதலாம் மன்னவர் வார்த்தைக்கு மறுவார்த்தையே சொன்னதில்லை தங்களுடைய தேவிமார்கள். உண்மைதான். இன்றைய தினத்தில் ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? நான் இப்ப சண்டைக்கு போறேன்னு சொன்னா 18 நாள் பாரத போர் யுத்தத்துல என் பெரிய தந்தை தர்மருக்கு பாசறைக்கு காவலுக்கு தான் போகிறேன் உரைத்தேன். நான் சண்டைக்கு போகலடி. காவலுக்கு போறேன்னு சொல்றீங்களே, நான் 6 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். இந்த 6 மாத கர்ப்பிணி பெண்ண தன்னை தனிமையை விட்டு நீங்க சண்டைக்கு போறேன்னு சொல்றீங்க, காவலுக்கு போறேன்னு சொல்றீங்க. அப்புறம் பேசுறது நீ போயிட்டு பாருங்க. அதாவது வலியம் சுட்டு வந்த நீ போட்ட மறுபடியும் ஆமா பொழுது முடிச்சுக்கிட்டி அரண்மனையில் இருங்க. நான் பாசற காவலுக்கு போயிட்டு வரேன். எப்படி கோவப்பட்டுறேன்? போயிரு, பாக்க முடிக்க போயிருடி. உனக்கு புருஷன் இருக்குது கம்முனரு. போய் நாங்கள் அடுக்குமுறையை எடுத்து வைத்தாலும் தாங்கள் கேட்க போவதில்லை. கேட்க போவதே கிடையாது. மத்தியமாக சென்று வரேன். ஆகட்டும் போன